எல்லா இடத்துலயும் ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கணும். உங்களுடைய சரீர சுகத்துல ராஜ்யம் இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் என் சரீரத்தில் வருவதாக. வியாதிகள், பலவீனங்கள் செயலிழந்து போவதாக. ராஜ்யத்தோட ஆளுகை என் சரீரத்தில் வருவதாக ஜெபிக்கணும். நம்ம தானா வராதுங்க. ராஜா ஆளுகை செய்வதற்கான இடம் கொடுக்கணும். மத்தேயு 6:9 நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு விதமாவது. இதையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சடங்குக்கு போனாலும் அதான் சொல்கிறது, கல்யாண வீட்டுக்கு போனான்னு சொல்கிறாது, சித்த வீட்டுக்கு போனால் தான் சொல்கிறது. இது ஒரு விதம், ஒரு பேட்டர்ன் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஜெபம் பண்ண வேண்டிய விதம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வருவதாக உள்ள வந்திருக்கு. ராஜ்யம் மேனிஃபெஸ்ட் ஆவதாக, ராஜ்யம் வெளிப்படுவதாக. பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ராஜ்யம் வருவதாக. ஆவியில் இருக்கு, ஆவியில் இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வாழ்க்கையில் ராஜ்யம் வருவதாக. என்னுடைய திருமணத்தில் நம்ம ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதனாக உங்களுடைய ஆளுகையும் அரசாட்சியும் இருப்பதாக. என் திருமணத்தை நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆளக்கூடாது, அல்லது மனைவி நான் ஆள்றது மனைவி என்ன ஆள்றது இல்லாமல் எங்களின் நீர் ஆளுவீராக. கவனிக்கிறீங்களா? ராஜா சொன்னார்னா ஃபைனல் அத்தாரிட்டி பைபிள் சொல்லுதுங்க. சரிப்பா, நம்ம பைபிள் படியே போவோம் அப்படின்னா ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். ராஜ்யம் என்னுடைய மனப்பான்மையில் வருவதாக, ஆட்டிடியூடில் வருவதாக. நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய மனப்பான்மையோட ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய மனப்பான்மையில், என்னுடைய சிந்தையில் ராஜ்யம் வருவதான எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? மற்ற எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் கை ஊத்துறாங்க. மற்ற எல்லாரும் மனம் திரும்பணும். நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில், நம்முடைய மனப்பான்மையில் ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கணும். நம்ம சிந்திக்கிற விதம், பேசுகிற விதம் ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கணும். அநேக நேரத்தில் நம்முடைய ஆட்டிடியூடு ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்தில் இருப்பது கிடையாது. நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், என்ன பேசணும், எந்த உலகத்திலிருந்து வந்தோமோ அதுக்கேற்ற ஆட்டிடியூடு தான், மனப்பான்மை தான் இருக்குது நமக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இத்தனைக்கும் இப்போலாம் கொஞ்சம் கலாச்சாரம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் ஆம்பளை பசங்க கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னா சோறு திங்க மட்டும்தான் போகணும், அடுப்படியை பற்ற வைக்கக்கூடாது. பொம்பளை செய்கிற வேலையை நீ ஏண்டா செய்கிற? எல்லாம் மாறிச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியும். இவெல்லாம் குலோப் ஜாமுன் சும்மா சூப்பராக செய்வான். அவங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலன்னா அவங்களே செஞ்சுக்குவாங்க. அப்படித்தாங்க இருக்கணும். அப்படின்னா உங்களோட அடுப்படியில் ராஜ்யம் வந்திருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கணும். உங்களுடைய சரீர சுகத்தில் ராஜ்யம் இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் என் சரீரத்தில் வருவதாக. வியாதிகள், பலவீனங்கள் செயலிழந்து போவதாக. உங்களுடைய ராஜ்யத்தோட ஆளுகை என் சரீரத்தில் வருவதாக ஜெபிக்கணும். நம்ம அது தானா வராதுங்க. ராஜா ஆளுகை செய்வதற்கான இடம் கொடுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அதான் சொல்றார், பரமண்டலத்து சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதான ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கிறேன்னா, ஜெபிக்கிறேன்னா வராது. ஒவ்வொரு காரியத்திலும் என் பொருளாதாரத்தில் வருவதாக, என் சரீரத்தில் வருவதாக. என் பொருளாதாரத்தில் தேவனோட ராஜ்யமும் ஆளுகையும் வரவில்லை என்றால் தேவனுக்கேற்ற பொருளாதார செழிப்பு இருக்காது. இந்த உலக மனிதன் வாழ்கிற செழிப்பு இருக்கும். நான் பேசுறது வேதனை இல்லாத நிறைவான நோக்கம் நிறைந்த செழிப்பை பற்றி பேசுகிறேன். அது வருவது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் ராஜ்யம் வருவதாக ஜெபிக்கணும். ஒரு காலத்தில் நீங்கள் ஜெபிக்க வேணாம். இயேசு ராஜா பிரத்யட்சமாக வருவார். அப்போ நீங்கள் ஜெபிக்க வேணாம். அப்போ உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் வேணான்னு சொல்லலாம், நிராகரிக்கலாம். அந்த நாட்கள் உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா
நித்திய நரகன் பைபிள் சொல்லுது. அப்போ நான் சாய்ஸ் எடுக்கிறேன், சாய்ஸே கிடையாது. நான் ஒரு நாள் சாய்ஸ் எடுத்தேன். என்னோட சுய சித்தத்தை பயன்படுத்தி இயேசு ராஜாவுக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுத்தேன். ராஜ்யம் என் வாழ்க்கையில் வருவதாக. அப்படியே ராஜ்யம் இருதயத்துக்குள்ள இருக்கு. அப்படி ராஜ்யம், இந்த ராஜ்யம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் வெளிப்பட நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உள்ள இருக்கிற ராஜ்யம் என் மத்தியில் வரணும், என் சரீரத்தில் வரணும், என் பொருளாதாரத்தில் வரணும். உலக மனிதன் பொருளாதாரத்தை குறித்து என்ன சொல்கிறான் அது எனக்கு வேணாம். என் பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது வேணும். என் சரீர சுகத்தில் ராஜ்யம் வரணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. சில காரியம் தெரியலன்னா சொல்லி கொடுக்குறோம், கற்றுக்குறோம். சபையில் ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல என் சபையில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னா, பரலோகத்தில் வியாதி இல்லை, சபையில் வியாதி இருக்கக்கூடாது. பரலோகத்தில் தரித்திரம் இல்லை, சபையில் இருக்கக்கூடாது. பரலோகத்தில் பாவம் இல்லை, சபையில் இருக்கக்கூடாது. பாவிகள் வரலாம், ஆனால் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறீங்க, ராஜாவோட ஆளுகை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் உங்கள்கிட்ட போயிடும். ஒரே நாளில் போகும் சொல்லாது, வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்யம் வெளிப்பட வெளிப்பட உங்களுடைய கேரக்டர் சிந்தைகள் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் ஈல்டு பண்ணணும். ஆண்டவரே ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுவதாக நீங்கள் கூப்பிடணும்.